2026 சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு ஓட்டு போடணும், யார் வந்தால் நல்லா இருக்குன்னு விரும்புகிறீங்க? நான் வந்து தாமரை வந்தால் நல்லா இருக்கும் சார். ஏன்னா தாமரையை பார்க்கணும்? பிஜேபி தான் போடணும். ஏன்னா பிஜேபி தேர்ந்தெடுக்கிறீங்க? இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்குறப்ப நமக்கு வந்து பிஜேபி தான் சார் நமக்கு சப்போர்ட்டு. அந்த காங்கிரஸ் இருந்தாலும் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட்டில் இருக்குது இன்டர்நேஷனல் லெவலில். இப்போ இந்த மாதிரி நம்ம நேஷனல் லெவலில் எங்கேனாலும் போகலாம் வெளியே. இப்போ சம்திங் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. இந்தியா மேலே ஒருத்தரோட கை வந்து வைக்க முடியல. அப்படின்றப்ப நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போகிறது பெட்டர். என்னுடைய இது நம்ம பிஜேபிக்கே போடலாம் ஓட்டு. இல்லை பிஜேபி கட்சிகள்லாம் கலவரம், மத கலவரமான கட்சி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்து கலவரம்லாம் ஒரு பேச்சா சார்? அதெல்லாம் ஒரு இது பண்ணணும் சார். ஒரு எலெக்ஷன் வந்து எப்படிலாம் நம்ம டைவர்ட் பண்ணலாம் என்று பேசுறது தான் அது. இப்போ மோடி வந்தால் நல்லா செய்ய மாட்டாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ மோடி வந்து இப்போ ஏடிஎம்கே இப்போ டிஎம்கே வந்து மட்டும் செஞ்சிருவாங்களா சார்? வாய்ப்பு கொடுக்கணும் சார். புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்தா பெட்டர் சார். இப்போ தமிழ்நாட்டில் தாமரை வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், தாமரை வந்தால் நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் எப்படின்னா இருக்குது? இது கம்மான்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னு சார் சொல்றது? இல்லை அதான் எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? நல்லா இருக்குன்ற மாதிரி முதல்ல 75% சொல்லலாம் சார். சட்டம் ஒழுங்கு 75% ஆப்போசிட்டாக தான் சார் இருக்குது. இல்லை 75% நல்லா இருக்கான்றீங்களா, எதிராக இருக்கான்றீங்களா? 75% நல்லா இருக்குது, 20% கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் சார். 25% தான் நல்லா இல்லையா? 20% நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் சட்டம் ஒழுங்கு. மற்றபடி பெண்கள் பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் எப்படின்னா இருக்குது? பெண்கள் பாதுகாப்புன்னு பார்த்தா நல்லா பரவாயில்லை சார். பெண்கள்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு. ஒரு சில இடத்துல நடக்குது, அதெல்லாம் ரேரு. இப்போ தூத்துக்குடியில் இன்றைக்கி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? இல்லை சார். அது 12 வயசு 12ஆம் படிக்கிற ஒரு குழந்தைய வந்து கற்பழித்து சாவடிச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது இதுவரையும் முதல்வர் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல, குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கல. அது வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நல்லது தானே சார்? கண்டுபிடிச்சி என்ன தண்டனை கொடுக்கலாம் குற்றவாளிகளுக்கு? நம்ம ஈரான் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ துபாய் சைடில் பார்த்தீங்கன்னா நடுரோட்டில் நிற்க வச்சு இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெளியே வர முடியாமல் அவங்களுக்கு சீக்கிரமாக மரண தண்டனையும் கொடுக்கக்கூடாது, குறைஞ்சபட்ச தண்டனையும் கொடுக்கக்கூடாது. உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். பிற்காலத்தில் அவங்கள பார்த்து மற்றவங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது. அந்த மாதிரி கொடுக்கணும் தண்டனை கொடுக்குறது. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னா யார் அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க? நம்ம சிஎம் சரியாக கூட பண்ணலாம். முதல்வர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? அவங்க பண்ணுவார் தான் சார் நான் நினைக்கிறேன். இல்லை இதுவரையும் கண்டனமே தெரிவிக்கல, இதுவரையும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு ஆறுதல் தெரிவிக்கல, அந்த குழந்தை இறங்குறதுக்கு ஒரு இரங்கல் செய்திகளை தெரிவிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முதல்வர் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் எடுப்பாரா? எடுப்பார் தான் சார் நாங்கள் நினைக்கிறோம். எடுப்பார் சார். அவர் சுச்சுவேஷன் எப்படி தெரியாதுல்ல சார்? எடுப்பார், கண்டிப்பாக எடுப்பார். அவர் சைடில் இருக்கிற பேக் சப்போர்ட்டில் இருக்கிற அவங்க பார்க்கணும்ல சார். ஒரு ஜாதி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சொல்லவே தேவையில்ல, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜாதி. கல்யாணம் பண்ணோம்னா கூட இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன சார் இருக்குது? அப்போ அவர் அந்த மாதிரி மீனிங் வந்து ஜாதி பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த மாதிரி கூட நினைக்காம கூட நினச்சிட்டு இந்த மாதிரி எடுக்கலாம்.